அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நீலி என்னும் அவரிலேயே பல வகை இருக்குது. அதாவது கடையில் விற்கிறது புறமே இந்த சென்னா அவரி அப்படின்னு சொல்லி விற்பாங்க. நீலி அவரி இதுலேயும் 2 வகை இருக்குது. ஆண் பெண் இன்னும் 2 வகை இருக்குது. இது பெண்ணினம். இன்னொன்று ஆணியன் ரொம்ப கொஞ்சம் உயரமாக இருக்கும், இலையும் பெருசாக இருக்கும், காயும் கொஞ்சம் உருட்டி சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பக்கத்தில் இருக்கிறது புறமே இது புறம் பாருங்கள், இது பூராமே அவுரி. அவுரி நாங்கள் நிறைய மருத்துவத்துக்கு பயன்படுத்திட்டு வரோம். இது தனியாக கற்ப மருந்து வேறு. ஹேர் ஆயிலுக்கு அதிகமான பங்கு வகிக்கு. இதில் போடுற கேர் ஆயில் முடி நல்லா வளரஞ்சியும் கொஞ்சம் கருப்படிச்சிட்டும் வரும். இதே நாங்கள் மஞ்சக்காமாலைக்கு அதிகமான மருந்து கொடுத்துட்டு வரோம். இந்த இலையை மட்டும் அரைச்சி யார் சாப்பிடுதாங்களோ அவங்களுக்கு கைப்பிடி அளவு பசும்பாலில் அரைச்சி, நம்ம ஆட்டுப்பால் சிறந்தது கிடைக்காத பட்சத்தில் பசும்பால் அரைச்சி 3 நாள் கொடுக்கும்போது அந்த மஞ்சக்காமாலை நோய் முற்றிலும் குணமாயிரும். இதே நம்ம கெந்தகத்தை நம்ம மருதம்பட்டை சாம்பலில் கெட்டி, அதாவது கெட்டது முறை எல்லாமே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த கெட்டி தனியாக கெந்தகத்தை அப்படி, அதாவது சுற்றி பண்ண கெந்தத்தை மட்டும் பயன்படுத்தினா அதிகம் பயன்படாது. அந்த கெந்தகத்தை கெட்டி இந்த அவரில் சாரில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தடவை 8 மணி நேரம் அரைச்சி படம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மூட்டை போட்டாச்சு. இப்போ 10 படம் போட்டாச்சுன்னா அது கற்ப மருந்து மட்டும் இல்லை, அதாவது இன்றைக்கி வைரஸ் பி காமாலை குணப்படுத்த முடியாத நிலையில் இருக்குது. அப்புறமே இந்த அவுரி இலையில் போட்ட நம்ம கந்தகம் முழு பயணம் கொடுத்து நல்ல முறையில் குணமாயிருது. அப்படிப்பட்ட மருத்துவம் தன்மை வாங்கியது இந்த அவுரி இலை. இந்த அவுரியை சமூலமாக நம்ம காய போட்டு பொடி பண்ணி ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தோம்னா அது கல்லீரல் பிரச்சனை சம்மந்தப்பட்டது அத்தனையும் நீக்கி உடம்பு ஒரு கற்ப மருந்தாக மாற்றி விடும். ஆனால் அதையும் நம்ம உயர்ந்ததை நம்ம கெந்த லோகத்தால் தீராது, எந்த லோகத்தாலும் தீராதுன்னு ஒரு பழமொழி. அந்த கெந்தகத்தையே நம்ம முறைப்படி கெட்டி கீழே கொடுக்கும்போது அது உயர்ந்த கற்பம். அதாவது நோய் உள்ளவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே தனியாக சாப்பிடும்போது ஒரு கற்ப மருந்தாக மாறிடுது. இந்த அவுரியில் பல, அதாவது நாங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதரை இந்த அவுரியை தான் முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுத்துருந்தாரு. பாம்பு கடிக்க ஒரு அற்புதமான மருந்து. இதோடைய வேரும், அதாவது ஒரு வேறு 21 மிளகும் கஷாயம் வச்சு நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா எப்போ ஏற்பட்ட பாம்புனாலும் சரி அதை நம்ம குணப்படுத்திடலாம். அதை கஷாயம் வச்சு நம்ம ஒரு மணிக்கூறுக்கா குடிச்சிட்டு வரும்போது பாம்பு கடி விஷம் உடனே தீரும். இன்றைக்கி நிறையா பேர் மது அருந்தி நிறையா பாதிக்கப்பட்டவங்க நிறையா கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது நான் அதிலிருந்து மீண்டு வரணும்னு நினைக்கேன், அதனால் என்னால் குடிக்காமல் இருக்க முடியல அப்படிங்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்குத அவுரி வேர் கொஞ்சம் எடுத்துக்கிடணும், அருகம்புல், அது மாதிரி சிறுகீரை வேர், வெற்றிலை, இதெல்லாம் நம்ம சேர்த்து கஷாயம் வச்சு குடித்தோம்னா நம்ம உடம்பில் உள்ள இந்த ஆல்கஹால் சத்து புறமே போயிடும். ஆல்கஹால் சத்து மட்டும் இல்லாமல் புகையில போட்டவங்க, அதாவது நம்ம பீடி சிரிட்டு குடித்தவங்க அத்தனுடைய நஞ்சு குளமே அது வெளியேற வரும். இது அனுபவத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு நல்ல மருந்து. அதை குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆல்கஹால் பவர் குறையும் போது நரம்பு தளர்ச்சி கைகாலெலாம் ஆட்டம் கொடுக்கும். அதுக்கும் நம்ம பயப்பட வேண்டாம். உடனே கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னா நம்மகிட்ட இப்போ இருக்குதா தங்க உர கற்பம் இருக்குது, ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம். 3 வேளை மருந்துலேயே நரம்பு தளர்ச்சியெல்லாம் மாறி அற்புதமான குணத்தை தரும். அதோட அசுவகந்த அரிஷ்டமும் சேர்ந்து குடிக்கும்போது அந்நியாருமே நரம்பு தளர்ச்சியெல்லாம் மாறி நல்ல முறையில் குணமாகும். அதனால் இது போன்ற வீடியோலாம் நம்ம நிறையா போட்டுகிட்டே வரோம். இன்னும் அவுரியில் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது.
நம்ம வீடியோவை பார்த்துட்டே வாங்க. நிறையா மருத்துவ பதிவுகளும் இல்லாமல் நிறைய அனுபவத்தில் உள்ளது போகிற நிறைய சொல்லிக்கிட்டு இருக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.